வைராக்கியம் இல்லைன்னா என்ன? சிந்தையை தீர்த்துக்கி பார்க்கும் சித்தர் மேடைக்கு வாங்க. மே 2024 மே மாதம் 2022 22/5/2024 ஆன்மீக வினாவிடை நிகழ்ச்சி ஒளிப்பதிவின் ஒரு பகுதியை உரையாடுகிறார். வாத்தியார் எந்த ஒரு வைராக்கியத்தை ஒருவர் செய்ய வேண்டும் என்று சொல்வார். இப்பொழுது எப்படி வைராக்கியத்தை தேர்ந்தெடுப்பது? விடை: நல்ல கேள்வி. ஏனென்றால் வைராக்கியம் இல்லையில் தெய்வீக வாழ்க்கை என்பதே இல்லை. ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். 1980களிலேயே வைராக்கியம் பற்றிய புத்தகங்களை நம் வாத்தியார் சுவாமிகள் வெளியிட ஆரம்பித்து விட்டார். எறும்பு வைராக்கியம், காரடையான் கரட்டை வைராக்கியம், நட்சத்திரலிங்க வைராக்கியம் போன்ற புத்தகங்கள் 1980களிலே அச்சடிக்கப்பட்டு எல்லோரும் வாங்கிவிட்டீர்கள். இன்னும் பல ஆயிரம் அடியார்கள் வாங்கவில்லை. இந்த புத்தகங்களை 1980களில் வாங்கி படித்தவர்கள் ஒவ்வொருவரும் அந்த காலத்தில் ஸ்ரீ வாத்தியாரிடம் வந்து எந்த வைராக்கியத்தை செய்ய வேண்டும் என்று கேட்க முடியுமா? முடியாது. அவர்களே தான் ஏதாவது ஒரு வைராக்கியத்தை தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும், அதற்கே இந்த புத்தகங்கள் என்று விட்டுவிட்டார்கள். அதே போல்தான் இன்றும் ஸ்ரீ வாத்தியாரிடம் எந்த வைராக்கியத்தை அடியேன் செய்ய வேண்டும் என்று அருள வேண்டும் என்று மனமுருகி வேண்டுங்கள். பிறகு அவர் கொடுத்த வைராக்கியங்கள் ஏதாவது ஒன்றை நிதானமாக, பொறுமையாக, சாந்தமாக நீங்களே தேடுங்கள். இவ்வாறு தேர்ந்தெடுப்பதில் உங்கள் உண்மையான வேண்டுகோளுக்கு செவிமடுத்து நமது வாத்தியார் அருள் புரிய இருக்கின்றார். தேர்ந்தெடுத்த வைராக்கியத்தை குருவருளால் அப்படியே விடாமல் செய்யுங்கள். நீங்கள் வைராக்கிய சித்தராக மாறி விடுவீர்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளால். அருணாச்சலா.